ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் இந்த உடல் பருமன் தான். இதனால் நாம் பல விளைவுகளை சந்திச்சிருப்போம். தொப்பையை கூட ஒரு சிலர் ஈஸியாக குறைச்சிருவாங்க. பட் இந்த தொப்பையை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்காகவே தான் இருக்கும். இப்போ சின்னவங்க பெரியவங்க அப்படின்ட்டுன்னு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. திருமணம் ஆனவங்க ஆகாதவங்க அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. எல்லாருமே இந்த தொப்பையினால் அவஸ்தைப்படுறது தாங்க உண்மை. நம்ம வீட்டில் இருந்தே சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்மளுடைய உடல் பருமனை குறைக்கலாம், தொப்பையையும் ஈஸியாகவே குறைக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த கண்டென்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ பார்த்து முடிக்கும் போதோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பட்டுச்சுன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக்ஸ் தான் எனக்கு இன்னுமே இதை மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி நைட்டில் இருந்து காலையில் தாங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். நைட்டே பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருந்தேன். காலையில் மாவு அரைக்கிறதுக்காக மறுநாள் நைட்டு தோசையோ இட்லியோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி அரிசியும் ஊற போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அடித்து கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நைட்டே எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் இந்த வெந்தய தண்ணி அப்படிங்கிறது குடிக்கிறது வழக்கம். வெந்தயம் அல்லது கிறிஸ்மஸ் பழம் ஊற போட்டு சாப்பிடுவேன். வயிறில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இதை ரொட்டீனாக நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 2 times ஆகுது நாம் கண்டினியூஸாக நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னுட்டுனா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நான் பார்த்திங்கன்னா அப்பப்போ அப்படிங்கிறது தான் எடுக்கிறது வழக்கம். இன்றைக்கி ஒரு ஆப்பிள், அதுக்கப்புறமா குட்டியான வாழைப்பழம் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 5 வாழைப்பழமும் எடுத்து மிக்சியில் அடித்து தாங்க நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். இனிப்பு சுவை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னுட்டுனா லைட்டாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இனிப்பு கம்மியாக இருந்துச்சு, குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஈஸியாக நாம் கூட குடிச்சிருவோம். பட் பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக நாட்டு சர்க்கரை லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த உடல் பருமனால் யாருமே எந்த ஒரு அவஸ்தைக்குமே உள்ளாக்கப்படவே இல்லை. வேறு நோய்கள் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கான மருந்துகள் இல்லாமல் தான் நிறைய பேர் அஃபெக்ட் ஆனதே. முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. அன்னன்னைக்கு உள்ள சாப்பாடை சாப்பிட்றதுக்காகவே வேலைக்கு போகிறது, வீட்டில் சமைக்கிறது சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, வீட்டில் சமைக்கிறது சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு ரொட்டீனாகவே போயிட்டுருந்து. பட் இந்த காலகட்டத்தில் இது சாத்தியமா அப்படின்னுட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனாலவே பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறதுனாலேயே இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது ஈஸியாக முக்கியமாக பெண்களை ரொம்பவே பாதிக்குது. பதிவில் ஒரு 7 டிப்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா நாம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக்னால் சாப்பிடாமல் இருக்கிறதும் தப்பு, அதே மாதிரி எப்போவாச்சும் ஒருக்கா நிறைய சாப்பிட்றதும் தப்பு. கண்டிப்பாக இதை நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னுட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த மனக்குழப்பம் தான். நம்ம எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு எதையோ நோக்கி வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னுட்டுனே தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். அந்த டைமில் தான் நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதும் இல்லது சாப்பிடாமல் இருக்கிறதும், இல்லை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரே அடியாக அட் த டைமில் நிறைய மீல் நாம் எடுக்கிறதும் தாங்க இதுக்கு முக்கியமான காரணம். அவரவர் வாழ்க்கையை அவரவர் தான் திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு போவாங்க. நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னுட்டுனா கண்டிப்பாக ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும். நார்ச்சத்து, காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரியான ஃபுட்டை அதிகமாக நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கணும். 3 டைமும் கரெக்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோறு, அதுக்கப்புறமா இந்த காய்கறி பழங்கள் நிறைய வச்சு நம்மளுடைய உணவில் எடுத்துக்கணும். செகண்ட் பாயிண்ட், தண்ணியை அட் த டைமில் அப்படியே முழுக்கமாக குடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வயிறை பார்த்திங்கன்னா ஒரு எலாஸ்டிக் மாதிரி நம்ம தண்ணி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு பெருமோ. ஸோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ தாகம் எடுக்குதோ ஒவ்வொரு உடம்புக்குமே ஏற்றது மாதிரியான தண்ணி அளவை தான் நாம் எடுத்துக்கணும். அவங்க 3 லிட்டர் குடிக்கிறாங்க, இவங்க 2 லிட்டர் குடிக்காங்க, நானும் அதே மாதிரி குடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒவ்வொரு உடம்புக்கும் தகுந்தது மாதிரியான தண்ணி நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். தேர்ட் பாயிண்ட், பசி
வர்றது அறிஞ்சு வந்து நாம் வந்து சாப்பிடணும். 3 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக நாம் வந்து மீல் வந்து எடுத்துக்கணும். அதுவும் அந்த சாப்பாடு போர்ஷனை வந்து நம்ம ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும். காய்கறி பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். முயற்சியே பண்ணாமல் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக நாம் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணியே ஆகணும். இது உடல் பருமனை குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4th பாயிண்ட், எப்போதும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டுன்னு ஒரு மன பிரம்மை வந்து நம்ம வீட்டிலே இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கிறது. அப்பப்போ எதையாச்சும் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு மன பிரம்மை தான். ஏதோ பசிக்கிறது மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு தண்ணி வந்து லைட்டான ஒரு ஹாட் வாட்டர் வந்து நாம் எடுத்துக்கிட்டாலே போதும். அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னுட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய ஷெட்யூலை வந்து நாம் கண்டிப்பாக பிஸியாக ஆக்கிக்கணும். இது எப்படி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு நாம் கண்டிப்பாக பழகிக்கணும். ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு முறை சாப்பிட்டதுக்கு அப்புறமாட்டு நாம் வந்து ஹாட் வாட்டர் வந்து குடிக்கணும். மிதமான சுடு தண்ணியாக மட்டும்தான் நாம் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி எப்போ எல்லாம் தாகம் எடுக்குதோ அந்த டைம்லேயும் நாம் வந்து மிதமான சூடு தண்ணியை வந்து நாம் வந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்ட்டுனா தங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆய்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது வந்து கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு இருந்தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது பாயிண்ட், நாம் சாப்பிட்டு முடித்த உடனே அப்படியே ஒரே இடத்துல தேக்க நிலையில் அப்படியே உட்கார்ந்துருக்கிறது கண்டிப்பாக இதுவும் பண்ணக்கூடாது. ஓவராக ஒர்க் அவுட்டும் பண்ணவே கூடாது. மிதமான ஒரு நடை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம். இல்லை அப்படின்னா லைட்டான சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நாம் பண்ணணும். அப்படியே தூங்குனாலோ சாப்பிட்டு முடித்த உடனே இல்லது அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருந்தா கூட அது வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனையும் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒர்க் அவுட் இல்லாமல் நாம் சாப்பிட்டோம் அப்படின்ட்டுனா அது எந்த ஒரு டைஜஷனுமே கரெக்டாக நடக்காமல் வேறு விதமான நோய்களையுமே கொண்டு போய் சேர்க்கும். நிறைய ஆய்வுகளில் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடித்து அப்படியே அந்த ஜீரணமாகக்கூடிய உணவில் உள்ள சத்துக்கள் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் கலக்கணும், நம்மளுடைய உடம்பில் வந்து பிடிக்கணும் அப்படின்ட்டுனா சின்ன சின்ன ஒர்க் அவுட் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்ட்டு தாங்க சொல்கிறாங்க. 7th பாயிண்ட், நாம் நைட் சாப்பிடக்கூடிய சாப்பாடு பார்த்திங்கன்னா 7 மணிக்கு முன்னாடி எடுக்கிறது மாதிரி பார்க்கணும். இல்லாட்டி ஒரு 8 மணிக்கு முன்னாடியாவது நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். இது நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 7 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.